இதிலே முதல் கிடாய் வெட்டுவது யார் என்றால் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதற்கான உரிமையும் இருக்கிறது. சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, திரும்ப வந்து இங்கே ஜாதி பிரச்சனை தூண்டி விடுறாரு. அவன் வந்து முத்துக்குமாரனுடைய மனைவி அந்த ஊர் பிறந்தது. சரி, முத்துக்குமார் மனைவி தானே இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். சரி, இவனுக்கு என்ன பிரச்சனைனா, தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள், பாதிப்புக்குள்ளான மக்கள் பக்கம் ஏன் பேச மாட்டேங்கிறான்னா, அவங்க பக்கம் பேசுகிறான், இவன் அங்கே ஊருக்குள்ள நுழைய முடியாது. அவங்க சம்மந்தி ஊராது. ஆமாம், முத்திரையருங்கிறது இவங்க சம்மந்தி சாதி தானே. என்றைக்கு இந்த வீரமுத்திரையர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை செல்வகுமார் என்கிற ஒரு நபர் திருச்சியிலிருந்து தோற்றுவித்து, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரி இருப்பான். இந்த சாதி கலவரத்தை இவனும் சேர்ந்து ஊக்குவித்திருப்பான். அங்கே ஜாதி கலவரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் செருப்பு கொண்டு அடிக்கணும் அவனெல்லாம். இந்த சாட்டை எல்லாம் இருக்கான் பாருங்க, இவன்லாம் போய் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகுதான் அங்கே சாதிய பிரச்சனையை உருவாக்குறாங்க. இவனுங்க தான் உருவாக்குறாங்க ஓட்டு வங்கிகளுக்காக. ஏன்னா பறையர்கள் ஓட்டு கம்மி இல்லை. சீமானை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூடுமான வரை முக்குளத்தூர் வகுப்பில் இருக்கிற தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான் இப்போ பக்கத்தில் வச்சுருப்போம். நீ யாரா அந்த இன்னைக்கு நம்ம அந்த பாக்கியராஜன்லாம் சொல்கிறாங்க, அவன்லாம் யாருன்னே நமக்கு தெரியல. இவெல்லாம் கூட இருக்கிறவன். இன்னைக்கு ஊடகங்கள், பொறுக்கி திங்கிற ஊடகங்கள் செய்திகளை எப்படி போடுகிறது என்றால், இரு சமூகத்தினருக்கிடையே பயங்கர மோதல். ஒரு சார்பில் தானடா பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு பக்கம் தானே சேரி கொளுத்தப்பட்டிருக்கு, வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கு, இருசக்கர வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு. இது இல்லாம கார்கள் கொளுத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது ஏதாவது நடந்திருக்கா? அவர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கா? அவர்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கா? அவர்களுடைய வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. இது எப்படி இரு சமூகங்களுக்கிடையே? நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்கிறேன், எல்லா கட்சியுமே பொறுக்கி தீங்கிறீங்களாடா நீங்கள்லாம்? ஊருக்கு ஊர் இதே சாதிய பிரச்சனை நடந்து எந்த பிரச்சனைக்காவது எந்த கட்சியாவது குரல் கொடுக்குதா? விடுதலை சிறுத்தைகளை தவிர அல்லது கம்யூனிஸ்டுகளை தவிர? செருப்பை கொண்டுட்டு அடிக்கணும் இந்த அரசியல்வாதிகள்லாம் இங்கே அங்கே வந்து சேரிக்கில் ஓட்டு கேட்டு வரும்போது. ஏன்டா உங்களால தாண்டா நாங்கள் இப்படி தனியாக வந்து கிடக்கிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். வடக்காடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏற்கனவே புதுக்கோட்டை அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது இப்போது இந்த வேங்க வயல் பிரச்சனை தான். இன்னும் அங்கே சாதிய பிரச்சனைகள் குறைந்தபாடு இல்லை. இவ்வளோ இன்சிடென்ட் நடந்துமே கூட வடக்காடில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கும் மாற்று சமூகத்திற்கும் வந்து பிரச்சனை அப்படின்றப்ப காவல்துறை வாலண்டரியாக வந்து இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, குடிபோதல் நடந்த விஷயம் சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. உடனே இதற்கு விசிகாவின் தலைவர் திருமாவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக ரைட் பண்ண, இல்லை அங்கே சாதிய பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவர்கள் பேசுகிறாரு. ஒரு புறம் சாதிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சூழல்களை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது அங்கே? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் வடகாடு. என்றைக்கு இந்த வீரமுத்திரையர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை செல்வகுமார் என்கிற ஒரு நபர் திருச்சியிலிருந்து தோற்றுவித்து, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரி இருப்பான். முடியெல்லாம் விட்டுப்பார் அவர். இந்த அமைப்பு என்னைக்கு இவங்க சாதி ரீதியாக உருவாக்குகிறாரோ அன்னையிலிருந்து அந்த பகுதிகளில் பிரச்சனை. முத்திரையர்களுக்குள்ளும் சாதி வெறி புகுந்தது. இவர்கள் ஊட்டுகிற அந்த கேட்டால் தமிழ் தேசிய கட்சின்னு வச்சுருப்பான் பேர். ஆனால் முழுக்க முழுக்க சாதிய பிரச்சனை. எங்கெல்லாம் வந்து இப்போ அந்த 3 மாவட்டங்களில் தலை தூக்க தொடங்கியதுலேருந்து இந்த சாதிய வன்மம் இளைஞர்களுக்குள்ளே புகுந்து கொண்டது. இப்போ வடகாட்டிலும் தமிழ் தேசிய புரட்சியாளர்கள் வாழ்கிற இடத்துல கூட இந்த சாதியம் எப்படி நுழைந்தது என்றால் இவர்களாலேயே நுழைந்தது. இந்த சாதிய மேதாவிகளால் நுழைந்தது. தங்கள் பிழைப்புக்காக வச்சுக்கிறாங்க. பிழைப்பிற்காக, இவன் முன்னேற்றத்திற்காக, இவன் சம்பாதிப்பதற்காக. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து களத்தில் நின்னான் இந்த செல்வகுமார்ங்கிறவன். நீங்க அரிமளம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான மக்கள், எளிமையான மக்கள், அங்க ஒரு சில பேர் இந்த செல்வகுமார்ங்கிற இந்த சாதி அமைப்பில் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆடுற ராவடிகள். எந்த நேரத்திலும் அரிமளத்தில் ஜாதி கலவரம் வரலாம் இவர்களா. இப்போ இன்னைக்கு இந்த வடகாட்டில் என்ன நடந்தது? முத்துமாரியம்மன் திருத்தலம், அனைவரும் சேர்ந்து வழிபடுகிற ஒரு கோவில். அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. நான் இந்து அறநிலையங்கிறதை மாற்றணும்னு சொல்லுகிறேன். தமிழ் திருமுறை தலங்கள் என்று பெயரை மாற்றுங்கள் என்று பலமுறை நாம் பேசி வருகிறோம். இது அரசுக்கு சொந்தமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் அனைத்து மக்களும் போய் வழிபாட்டு உரிமையை கொண்டாடுகிறார்கள். இதில் முதல் கிடாய் வெட்டுவது யார் என்றால் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதற்கான உரிமையும் இருக்கிறது. தேர்வடம் பிடிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூகம் தான் முத்திரையர் சமூகம். அடர்த்தியாக வாழ்கிறார்கள் அந்த கிராமத்தில். தமிழ்நாட்டில் ஒரு 10 கிராமங்கள் எடுத்துக்கொள்ள போனால் அந்த 10 கிராமங்களில் பெரிய கிராமம் வடகாடு கிராமம். பெரிய கிராமம். பெரிய கிராமம்.
கிட்டத்தட்ட 8000 வாக்குகளை கொண்ட கிராமம். அதே தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 700 மட்டுமே. அங்க சிறுபான்மையா இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஒரு 136 வீடுகள் மட்டும்தான் வடகாட்டில் இருக்கு. இவர்கள் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். இப்போ வடகாடு அப்படின்றது கிராமம், அது கிராமம், அதாவது ஊரு காலனி பிரிஞ்சுக்கிற கிராமம். அதேதான் காலனில வந்து பட்டியல் சமூகம் வெறுமனையா ஒரு 100 வீடு தான், 136 வீடுகள் இருக்கு, அவ்வளவுதான். மீதி நீங்க வடகாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முத்திரையர்கள் கிட்டத்தட்ட 1700 பேருக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. 1700 குடும்பங்கள், ஒரு 20-30 குடும்பங்கள் செட்டியார்கள் இருக்காங்க. இதில் கல்லர்கள் என்று சொல்லக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. இதுதான் வடகாடனுடைய அமைப்பு. அங்கே காவல் நிலையம் இருக்கிறது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கெடா வெட்டுறதுல வந்து பறையர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் தேசியவாதி அல்லது நாம் தமிழ் கட்சிகள் சில பேர், நான் இன்னும் ஓப்பனாக பேர் சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது, திருமா வந்து இங்கே ஜாதி பிரச்சனை தூண்டி வர்றாரு, திருமா அவர்கள் தான் போய் சொல்கிறாரு சொல்லிட்டு ஒரு அறியப்பட்ட ஒரு நபர், சீமானுடைய ஒரு ரைட்டானா பார்க்கக்கூடிய ஒருத்தர் இது மாதிரிலாம் பேசுகிறாரு இல்லையா, அதனால் கேட்குறேன் நான். இல்லை, அவன் வந்து முத்துக்குமாரனுடைய மனைவி அந்த ஊர் பிறந்தது. சரி, முத்துக்குமார் மனைவி தானே இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். சரி, இவனுக்கு என்ன பிரச்சனைனா, தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள், பாதிப்புக்குள்ளான மக்கள் பக்கம் ஏன் பேச மாட்டேங்கிறான்னா, அவங்க பக்கம் பேசுகிறான், இவன் அங்கே ஊருக்குள்ள நுழைய முடியாது. அவங்க சம்மந்தி ஊராது. ஆமாம், முத்திரையருங்கிறது இவங்க சம்மந்தி சாதி தானே. அவன் சொல்லுவான் வெளியில சாதி மறுப்பு திருமணம் நான் செஞ்சேன்னு சொல்லுவான். சாதி மறுப்பு திருமணங்கிறது கடைநிலை அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காய்ச்சி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஒரு பொண்ணையோ யாரு திருமணம் பண்ணாரு நமக்கு அது தேவையில்லாத விஷயம். இங்க வந்து இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ இவங்களெல்லாம் சீமான் ஊக்குவிக்கிறாரா? நீங்க அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்டமைப்பு, அந்த உணர்வாளர்கள் இருக்காங்கல்ல, தன்னெழுச்சியாக இருந்த உணர்வாளர்களை போய் கெடுத்ததே இவன் தான். சாட்டை துரைமுருகன் இவன் தான் கெடுத்தது. அங்கே அந்த ஊரையை கெடுத்து நாசகரம் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னு கேட்குறீங்களா, தமிழ் தேசிய போராளியாக உலகமறிந்த ஒரு நபராக இருந்த அண்ணன் முத்துக்குமாருடைய கல்லறை அங்கே தான் இருக்கு. இந்த கொளுத்தப்பட்ட வீடுகள் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அந்த வீடு, அந்த கல்லறை இருந்தது. அந்த கல்லறையே இல்லாம இடிச்சு சுக்குநூறாக்கி உள்ள இருந்த எலும்புகளை கொண்டே கடல்ல கொட்டிட்டானுங்க. இதுக்கு காரணம் இந்த சாட்டை துரைமுருகன் தான். இந்த சேட்டப்பை தான் எல்லா வேலையும் பண்றது. இப்போ அங்க என்னன்னா, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. நீங்க கேட்டதற்கு பிறகு இந்த சாதி கலவரத்தை இவனும் சேர்ந்து ஊக்குவித்திருப்பான். அங்க ஜாதி கலவரமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் செருப்பு கொண்டு அடிக்கணும் எல்லாம் மக்களே சொல்லுகிறார்கள், நான் சொல்லல, மக்கள் பேசுகிறார்கள். மக்கள் வந்து இது முத்திரையர்களுக்கும் பறையர்களுக்குமான வன்மம் தான். வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. என்ன வழக்கு? அடைக்கலங்காத்த ஐயனார் திருத்தலம் வந்து பறையர்கள் பக்கம் இருக்கு. அது வந்து அவர்கள் தன்னெழுச்சியாக ஏதோ அவங்க ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறையை கையாண்டு கும்பிட்டு இருக்காங்க. சீலாராணி சுங்கத்து வந்து இருந்தாங்க அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக. அப்போலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. நான் சொல்லுவது 1993, 94, 95 சொல்கிறேன். இந்த 95 வர அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அது ஒரு 3 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு பொது இடம். அந்த பொது இடம் வந்து பறையர்கள் பக்கம் இருந்ததுனால அவங்க அதை வந்து பராமரித்து அந்த பசங்க வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, வடகாட்டில் நிறைய இடங்கள் காலி இடங்கள் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. ஆனால் இவங்க வேணுமேனே அங்கே போய் விளையாடுறது. புரியுது. வேணுமேனே பந்தடிச்சு அந்த பறையர் தெருவுக்குள்ளே அடிச்சு விடுறது. இது எல்லாமே இது என்னன்னா, அந்த ஒரு நாங்கள்லாம் கூட இருக்கிற எங்களை எவனுமே செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஒரு சாதிய வன்மம் இருக்குங்கள, அதனுடைய வெளிப்பாடுனுடைய நீட்சி தான் இது. இப்போ மாரியம்மன் கோயில் பிரச்சனை திருவிழாவுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது. இவர்கள் மாரியம்மன் கோயில் பிரச்சனையையும் கொண்டு வராங்க, சாராய கடை பிரச்சனையும் கொண்டு வராங்க, பெட்ரோல் பங்கில் நடந்த பிரச்சனை 10 நாளைக்கு முன்னாடி நடைபெற்றது. அது பெட்ரோல் போடுறதுல இரு தரப்பு பசங்களுக்கும், சின்ன சின்ன பசங்களுக்குலாம் பிரச்சனை. அது நீர் பூத்த நெருப்பாக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக சாதிய பிரச்சனை அந்த வடகாட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய போராளிகள்லாம் இங்கே இருக்கும்போது இந்த மாதிரி சாதிய பிரச்சனை இல்லை. ஆனால் முத்துக்குமார் உயிரோடு இருக்கிற வரை அங்கே எவனுமே சாதி பேசலை. ஆனால் அவர் மறைவிற்கு பிறகு இந்த சாட்டையெல்லாம் இருக்கான் பாருங்க, இவன்லாம் போய் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு தான் அங்கே சாதிய பிரச்சனையை உருவாக்குறாங்க. இவனுங்க தான் உருவாக்குறாங்க ஓட்டு வங்கிகளுக்காக. ஏன்னா பறையர்கள் ஓட்டு கம்மி இல்லை, அந்த முத்திரையர்களுடைய ஓட்டு அதிகமான வாக்குகள், கிட்ட 7000 வாக்குகள் இருக்குல்ல, இதை பெறணும்ல. இப்போ இவங்களை தூண்டி விட்டதே இப்போ இவன் தாங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு வந்துருச்சு. இல்லை, இவங்களாம் அண்ணன் சீமானோட இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி ஜாதி வெறியோடு இருப்பாங்க? சீமானே சாதி வெறி பிடிச்சவன் தானே. நீங்கள் சீமான் என்னமோ நீங்கள் லேசுப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறீங்களா? வெளியில் வந்து தேவர்னு சொல்லிக்கிறது ஒரு காலத்தில் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் கேகே நகர் தனசேகரெல்லாம் சித்தப்பான்னு வைப்போம்.
நீங்கள் அது சீமானை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூடுமான வரை முக்குளத்தூர் வகுப்பில் இருக்கிற தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான் இப்போ பக்கத்தில் வச்சுருப்போம். நீங்கள் யாரா அந்த இன்னைக்கு என்னமோ அந்த பாக்கியராஜன்லாம் சொல்கிறாங்க, அவன்லாம் யாருன்னே நமக்கு தெரியல, இவெல்லாம் கூட இருக்கிறவன் இன்னைக்கு. ஆக சீமானுக்கு வந்து சாதி வெறியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஒரு பொதுவான தலைவர் என்று தம்மட்டம் அடித்து கொண்டிருக்கிற ஒரு நபரான சீமானுக்கு தான் அதிகளவு சாதி பாசம் இருக்கிறது. இல்லைன்னா வைகுண்டராஜன்ட்ட போய் என் கையேந்தியாண்டுவைய சூழல் இருக்கிறது. நாம் அந்த பக்கம் போக வேண்டாம். ஆனால் இந்த பிரச்சனையில், இந்த கோயில் நில பிரச்சனையில் என்ன நடந்தது அப்படின்னா, இது நீர்பூத்த நெருப்பாக சின்ன சின்ன சம்பவங்கள். இப்போ பறையர் தெருவுக்குள்ளே இருக்கிற தம்பிகள் அல்லது அங்கே இருக்கிற மூத்தவர்கள்லாம் படித்து நன்கு வளர்ந்தவர்கள், கல்வியால் வளர்ந்து நிற்கிறார்கள். நீங்கள் நான் போயிருக்கிறேன் அந்த தெருக்களுக்குள்ள. அந்த தெருக்கள் வந்து ரொம்ப நேர்த்தியான தெருக்கள், பெரிய பெரிய வீடுகள் அங்கே இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையில் வந்து மாரிக்கண்ணு அப்படிங்கிற ஒரு சொல்கிறார், செல்வராஜனுடைய மனைவி மாரிக்கண்ணுக்கு பலத்த காயம். அவருடைய அந்த செல்வராஜ் சொல்கிறாரு, நள்ளிரவில் வந்து இப்படி ஒரு தாக்குதலை தொடுக்குறாங்க. வீட்டுக்கு ஒரு மொத்தம் 3 வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வீடு கூரை வீடு, 2 வீடு ஓட்டு வீடு, 2 வாகனங்கள், காரு, 2 கார் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. ராசேந்திரன் அப்படிங்கிறவருடைய பைக்கு, கிட்டத்தட்ட 7 பைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 பைக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. 2 காரு, ஒருத்தர் வந்து சிவா அப்படிங்கிற ஒரு காரும், ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு காரும் கொளுத்தப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, அந்த காரை கொளுத்தின எவனையும் இன்னும் பிடிக்கல. இப்போ நான் இன்னொரு சம்பவத்துக்கு வர்றேன். இந்த காவல்துறை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தீர விசாரித்து உண்மை எந்த பக்கம் இருக்கிறது, நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது, அடாவடிகள் எந்த பக்கம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கு பிறகு அறிக்கை கொடுப்பதை வழக்கமாக வைக்க வேண்டும். எந்த விதமான விசாரணையும் தொடங்குவதற்கு முன்னாலேயே இது வந்து பெட்ரோல் பங்கு பிரச்சனை, இது மாரியம்மன் கோயில் பிரச்சனை என்று எல்லாம் நீ அறிவிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த காவல்துறை, இதை பற்றி ஊடகங்களில் பேசுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ என்ன அர்த்தம்? நீ ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான்னு தானே அர்த்தம். நீ ஏதோ ப்ராட் பண்ணுறதுனால மற்றவ எதையும் இதை கிளப்பிடக்கூடாது தானே நீ நினைக்கிற. சரி, சேரிகளுக்குள் புகுந்து காலனின்னு சொல்லிட்டா இப்போ குற்றம் இல்லை, சரின்னு சொல்லலாம், அது தவறான சொல்லலை. அப்படி தான் தமிழ்நாடு அரசு பார்க்குது. சரி, பரத்தரு என்ன, ஏடி காலனி, எஸ்சி காலனி, ஆதி திராவிடர் குடியிருப்பு, இதெல்லாம் பேசலாம். காலனிங்கிற சொல்லு மட்டும்தான் கவுச்சி சொல்லு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். புரியுது. இப்போ நான் சொல்கிறேன் பறையர் தெரு. இந்த பறையர் தெருவுக்குள்ள நள்ளிரவில் போய் கொளுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. எத்தனை பேர்? 324 பேர். கைது செய்யப்பட்டது எத்தனை பேர்? வெறும் 12 பேர். தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்தவர்கள் 17 பேர், பெண்கள் 7 பேர். சரி, இந்த ஊடகங்கள், பொறுக்கி திங்கிற ஊடகங்கள் செய்திகளை எப்படி போடுகிறது என்றால், இரு சமூகத்தினருக்கிடையே பயங்கர மோதல். ஒரு சார்பில் தானடா பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு பக்கம் தானே சேரி கொளுத்தப்பட்டிருக்கு, வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கு, இருசக்கர வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு, இது இல்லாம கார்கள் கொளுத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது ஏதாவது நடந்திருக்கா? அவர்கள் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கா? அவர்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கா? அவர்களுடைய வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. இது எப்படி இரு சமூகங்களுக்கிடையே? அப்ப இது திட்டமிட்டு பித்தலாட்ட வேலை செய்யணும். நான் இன்னொரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். வேங்கவயலில் ஒரு அயோக்கியத்துறையை சார்ந்த ஒரு அயோக்கியத்தரமான ஒரு அமைச்சர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த, நான் தான் வேற பேரை சொல்றேன், சிவ மெய்யநாதன் என்கிற ஒரு சாதி வெறிபிடித்த ஒரு பித்தன், மனநோயாளி, அவனுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சரை போயிட்டு என்ன அமைச்சர்? நான் என்ன கேட்கிறேன்னா, அமைச்சர்னா நடுநிலையோடு இருக்கணும். அமைச்சர்னா எல்லா மக்களுக்குமான அமைச்சரா இருக்கணும். அமைச்சர்னா சத்தியப்பிரமாணம் யாருட்டு எங்கே சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு வந்துருக்கிற? சட்டத்தின்பால் சத்தியப்பிரமாணம் செய்து விட்டு நீ பதவி பிரமாணம் செய்தவன் எப்படி வந்து நீ வந்து ஒரு சார்பு மக்களுக்கு ஆதரவு நிலை எடுக்கலாம்? இதுவரை அந்த சிவ மெய்நாதன் அங்கே போயிருக்கிறாரா? ஏன் போகல? உன் தொகுதி தானே, உன் ஊர் தானே இது, அந்த ஊருக்காரர் தான் அவரு. அப்ப அதை நீ செய்யலைன்னு சொன்னா, ரகுபதி போய் நிற்கிறார், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திருமயம் தொகுதியினுடைய எம்எல்ஏ. சட்டத்துறை அமைச்சர் போற அன்னைக்கு மட்டும் இந்த எஸ்பி அவர் ஒருத்தர் இருக்கிறார், இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார் எஸ்பி, ரொம்ப மிக சாதியத்தெல்லாம் அப்படியே அடிச்சு நொறுக்கி அசோக், ஆனால் அபிஷேக் குப்தா தமிழனாக இருந்தால் தானே அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் மானம், சூடு, சொரணை, வெக்கம் இதெல்லாம் இருந்து நம்ம பிள்ளைகளே அடிச்சுக்குதிலே நம்ம எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு மாநிலத்தில் பிறந்தவரை கொண்டாந்து இங்கே போட்டால் அவருக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. தன் பேருக்கு பின்னால் ஜாதியை போட்டவர் எப்படி ஜாதியை ஒழிப்பார்? யோசிச்சு பாருங்க. குப்தாங்கிறது என்ன?
ஒரு சமூகத்துடைய பேர். அப்புறம் இவர் எப்படி சாதியை ஒழிப்பாரு? எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இதுல வந்து என்னன்னா, திருச்சி சரக ஐஜி வருண்குமார், அது இல்லாம அந்த வடகாடு காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அத்தனையும் தெரியும் இங்க நடக்கிற சாதிய பிரச்சனை. அந்த ஏன்னா வடகாட்டுக்குன்னு ஒரு காவல் நிலையம் இருக்கு. அந்த காவல் நிலையம் எதுக்கு கொண்டு வந்ததுன்னு இப்ப சொல்றேன்னா, விடுதலை புலிகள் அடிக்கடி வந்து தங்குகிற பகுதியாக இருப்பதால், தமிழ் தேசிய போராளிகள் அடிக்கடி வந்து இந்த பகுதிகளில் ஊடுருவுவதால் இங்க ஒரு காவல் நிலையம் வேணும்னே கொண்டே வச்சாங்க வடகாட்டுல. அந்த காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் என்ன புடுங்குறாரா? இந்த சம்பவம்லாம் அவருக்கு தெரியாதா? ஆண்டாண்டு காலமா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் இது வந்து பெரிய கலவரமா வெடிக்கும்ங்கிறது ஒரு ஆய்வு பண்ண தெரியாதா? அங்க இருக்கிற கியூ பிரான்ச் என்ன பண்றாங்க? என் போன்றவர்கள் அந்த பகுதிக்கு போனா கண்காணிக்கிறதா அவங்களுக்கு வேலையா? இதை கண்காணிக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னொன்னு, பீஸ் கமிட்டி கிட்டத்தட்ட 6 முறை அமைச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் 6 முறை அமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அந்த ஊர்ல? திடீர் கலவரம்னா 6 முறை ஏன் அமைச்சிங்க? அப்ப இது திட்டமிட்ட சாதிய கலவரத்தை ஊக்குவிப்பதற்கு இன்றைக்கு அமைச்சர் சிவ மெய்யநாதன் தான் இதுக்கு முழு பொறுப்பு. மெய்யநாதன் இல்லாம இந்த பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. மெய்யநாதன் கேட்காம இந்த பிரச்சனை நடந்திருக்காது. நான் மெய்யநாதன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். வழக்கு வேணாலும் போடட்டியா மேல? மெய்யநாதன் தான் காரணம். வேங்கவேலுக்கும் மெய்யநாதன் தான் காரணம். இன்றைக்கு வடகாட்டிற்கும் மெய்யநாதன் தான் காரணம். அந்த பகுதியில் நடக்கிற எந்த கலவரமாக இருந்தாலும், அது முத்திரையர்களுக்கும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு சில பேருக்கு, நான் எல்லா முத்திரையரையும் நான் குறை சொல்ல, புனிதமானவர்கள், தமிழ் தேசியவாதிகள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் என் தமிழீழ விடுதலை புலிகளை பாதுகாத்த தலகர்த்தர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கடந்து நம்மால் போக முடியாது. அவ்வளவு தியாகம் செய்த சமூகம் அந்த சமூகம் புலிகளுக்காக. ஆனால் ஒரு சில சாதிய வெறியர்கள், இன்றைக்கு சிவ மெய்யநாதனும் இந்த திருச்சியில் இருக்காம பாருங்க, அந்த சங்கத்துடைய தலைவர் செல்வகுமார், இவங்க 2 பேரும் இணைந்து இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பின்னணியில் இப்போ உடனே போய் ஒரு 1000 பேரை திரட்டிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் அந்த செல்வகுமாருங்கிறவன். தெரியுமா உங்களுக்கு? பண்ணுறான். ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்குறேன், எல்லா கட்சியுமே பொறுக்கி தீங்கிறீங்களாடா நீங்கள்லாம்? ஊருக்கு ஊர் இதே சாதிய பிரச்சனை நடந்து எந்த பிரச்சனைக்காவது எந்த கட்சியாவது குரல் கொடுக்குதா? விடுதலை சிறுத்தைகளை தவிர அல்லது கம்யூனிஸ்டுகளை தவிர ஏன்டா குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஓட்டுக்கு மட்டும் அப்படியே சேரிக்கையில் வந்து கூடி குறுகி கும்பிட்டு எல்லா வேலையும் பண்ணுறீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சேரி மக்கள் இன்னும் இழிவாக இருக்கிறார்கள். செருப்பை கொண்டுட்டு அடிக்கணும் இந்த அரசியல்வாதிகள்லாம் இங்கே அங்கே வந்து சேரிக்கையில் ஓட்டு கேட்டு வரும்போது. ஏன்டா உங்களால தாண்டா நாங்கள் இப்படி தனியாக வந்து கிடக்கிறோம், உங்களால தாண்டா எங்களை பறையன்னு சொல்லி இழிவாப்ப நடத்துகிறான் அப்படின்னு செருப்பை கொண்டு அடிக்கணுங்கிறேன் ஒவ்வொரு அரசியல்வாதியையும். என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வேங்கவேலுக்கும் எவனும் போகலை. அண்ணன் திருமா கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற எல்லாரும் எதுக்கு போனான்னு தெரியுமா? பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு போனானுங்க. இப்போ வடகாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எவனாவது போயிருக்கிறானா? ஏன் போகலை? இப்போ இதில் இன்னொரு சம்பவம் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லி வரேன். முதல்ல மாரியம்மன் கோயில் பிரச்சனையில் ஒன்று, 2வது திடல் பிரச்சனை. இந்த திடலை நீ விளையாடுவதா நான் விளையாடுவதா? அது பரத்தெருவில் இருக்கிற ஒரு திடல். சீலாராணி சுங்கத்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற போதே இது உங்களுக்கு பாக்கியமான அந்த திடல், நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்கன்னா அவங்க அன்னைக்கே சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த சமூகத்திற்கு பல திடல்கள் இருக்குது, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, சின்னையா மகனுக்கும் பாண்டி மகனுக்கும் அடுத்தடுத்து திருமணம். இவங்க 2 பேரும் பறையறக்குடியை சார்ந்தவர்கள். அந்த மாரியம்மன் கோயிலில் திருவிழா அது தாலி கட்ட போகணும். அங்கே இருக்கிற அந்த கோயிலுடைய தலகர்த்தர்களும் ஊராட்சி மன்ற தலைவரும் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவரும் இவங்க பறையன் கோயிலுக்குள்ள வர்றாண்டா தாலி கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க காலையிலேயே. அதற்கு பிறகு மற்ற சமூகத்தினர் ஒரு தாலி கட்ட போகும்போது திறந்து விடுறான். இப்போ இந்த கோயில் யாருக்கான கோயில்? ஒன்று. அடுத்து உங்களுக்கு சொல்லி வரேன், இவங்க நள்ளிரவில் போய் தாக்குதல் பண்ணுறாங்க. ஏன் பகலில் பண்ண வேண்டியதானே? சரி, சாராய கடை பிரச்சனைனா சாராய கடையோட முடிக்க வேண்டியதானே? கோயில் பிரச்சனைனா கோயிலோட முடிக்க வேண்டியதானே? இப்போ அங்கே என்னன்னா, இந்த 5 கரைன்னு சொல்லுவாங்க. சேரியில் வந்து எப்போதுமே ஒரு 5 கரை இருக்கும். அந்த 5 கரையில் பங்காளி கரைன்னு சொல்லுவான், சம்மந்தி கரைன்னு சொல்லுவான். இந்த 5 கரை ஆட்கள் வந்து நன்கு படித்து வளர்ந்தவர்கள். இந்த முத்திரையர் சமூகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா 18பட்டி கிராமம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். இப்போ இந்த வழக்கில் 12 பேரை கைது பண்ணியிருக்கு காவல்துறை. இந்த 12 பேர் யாருன்னா வெவ்வேறு ஊரை சார்ந்தவன்.
ஆஹா. அந்த ஊரை சார்ந்தவன் அல்ல, அந்த ஊர்ல ஒருத்தன், அவ்வளவுதான். ஆஹா. 12 ஊரை சார்ந்த ஒவ்வொருத்தனா பிடிச்சி கைது பண்ணியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா 12 ஊரில் நிறைந்து இருக்கிற முத்திரையர்களை ஒருமுகப்படுத்தி கலவரத்தை உருவாக்குவதற்கு காவல்துறையை திட்டம் தீட்டி இருப்பதாக இப்ப நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நீ கைது பண்ணியிருக்கிறதே 12 ஊருக்காரன. ஆஹா. ஒரே ஊர் கிடையாது. ஒரே ஊர் கிடையாது. இந்த தாக்குதல்ல பாருங்க, மதன், சதீஷ், கலை, அருண்பாண்டி, சந்தோஷ் உள்ளிட்ட 18 பேருக்கு வெட்டு, 6 பெண்களுக்கு வெட்டு. இது சேலையை கிழிச்சிருக்கிறாங்க, மானபங்கப்படுத்தியிருக்கிறாங்க, அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மிகப்பெரிய ஜாதிய கலவரம் மண்ணாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எதுக்கு 2 அமைச்சர்? சிவமெய்யநாதன், ரகுபதி, 2 அமைச்சர் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க? ரகுபதி வெற்றி பெற்ற திருமயம் தொகுதியினுடைய மேற்கு புறங்களில் பொன்னமராவதி பகுதிகளில் சாதியும் மிகப்பெரிய அளவில் வெறியாட்டம் இருக்கிறது. ஆனால் அங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னா அங்கே செட்டியார்கள் கூட எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அவங்க கொஞ்சம் நியாயமானவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அது அசிங்கம், அது கெட்ட பேருன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் தெற்கு பகுதிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வைகோ அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து நடைபயணமாக வருகிற போது அந்த பகுதியில் வர்றாரு. அவர் மேடையில் ஏறி பேசுகிறார். கரும்புலிகள் வாழுகிற தேசத்தில் காலடி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வில்லம்பர்கள். பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் வெள்ளையும் அம்பையும் எய்து போர்க்களத்திற்கு போன வீரம் வரவர்கள். அவர்கள் வாழ்கிற தேசம் தெற்கு பகுதி புதுக்கோட்டையில். ஆனால் அவர்களெல்லாம் எந்த இடத்திலும் சாதியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். பறையர்களும் வில்லம்பர்களும் பின்னி பிணைந்து வாழ்கிறார்கள். ஆனால் அப்படியே நீங்க வடபுறம் போனீங்கன்னா முத்திரையர்களும் கள்ளர்களும் அடர்த்தியாக இருக்கிறார்கள். பறையர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக. அதனாலதான் வேங்கவயல் பிரச்சனை நடந்தது. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கிடையில் புதுக்கோட்டை மாவட்டம் சாதிய வெறியோடு மிகப்பெரிய இடத்தை அடைந்திருக்கிறது என்றால் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை மிக கேவலமாக இருக்கிறது. 2 அமைச்சர்கள் தேவையற்றது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு என்றே நான் சொல்லக்கலாம்.